வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கக்கூடிய நபர்கள காந்தம் போல இழுக்கக்கூடிய ஒரு மைமுறைய பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எளிமையான முறை தான். இத யார் வேண்டுமானாலும் பிரயோகம் பண்ணலாம். அந்த அளவுல கஷ்டம் கிடையாது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு பௌர்ணமி நாளன்றைக்கு தேர்ந்தெடுத்துக்கணும். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வெள்ளரிக்கன்று இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு காப்பு கட்டு, சாபனை பருத்தி இதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டியதில்ல. அந்த மொட்டு, அ அந்த மலர்ந்த பூ. மத்தபடி இலை இதெல்லாம் பறிக்க வேண்டாம். மொட்டு, மலர்ந்த பூ. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 30, 40 பூ எடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. அதற்கூட பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான வெள்ளை பசு. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, கலர்கள் எதுவும் கலந்திருக்க கூடாது. ஒரு கருப்பு நிறமோ, ஒரு செவலை நிறமோ, அதுபோல எந்த விதமான கலர் கலந்திருக்க கூடாது. சுத்தமான வெள்ளை பசுவா இருக்கணும். அந்த பசுவோட பால் எடுத்துக்கங்க. அத கூட பார்த்தீங்க அப்படின்னா, பால நீங்களே நெய்யா குழப்பி எடுத்துக்கங்க. ஒரு 1 லிட்டர் பால் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு சிறிய அளவு வீட்லயே தயார் பண்ணீங்க அப்படின்னா, நெய் கிடைக்கும். அந்த நெய்ய தேர்ந்தெடுத்துக்கங்க. இந்த வெள்ளெருக்கன் மொட்டை பார்த்தீங்க அப்படின்னா, மை போல அரைங்க. அதற்கூட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நெய்யவும் கொஞ்சம் விட்டு சேர்த்துக்கங்க. அதற்கூட பார்த்தீங்க அப்படின்னா, அர்த்தர், புனுகு, ஜவ்வாது, கோரோசனை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்துக்கங்க. இதுதான் வேற எதுவுமே வேண்டியதில்ல. இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா, மந்திர பிரயோகம்லாம் எதுவும் கிடையாது. இத நீங்க அப்படியே பிரயோகம் படுத்தலாம். வெறுமனே பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப ஒரு முறை சொல்றேன். வெள்ளெருக்கன் மொட்டு அப்படி இல்லைன்னா மலர் இதை தேர்ந்தெடுத்துக்கங்க. சுத்தமான வெள்ளை பசுவோட நெய் எடுத்துக்கங்க. முடிஞ்ச வரையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே தயார் பண்ணி எடுத்துக்கங்க. அதற்கூட அர்த்தர், புனுகு, ஜவ்வாது, கோரோசனை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மருந்து கடையிலேயே கிடைக்கும். அந்த வெள்ளெருக்கன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லயுமே இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒன்றும் பெரிய சிரமம் கிடையாது. இந்த வெள்ளை பசு நெய் மட்டும் நீங்க பார்த்து எடுத்துக்கங்க. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மை பக்குவத்துக்கு அரைச்சு, ஒரு குங்கும சிமில்ல வச்சுக்கங்க. நீங்க எங்க வெளியில போறீங்களோ, இத பார்த்தீங்கன்னா, உங்களோட இரு புருவத்துக்கு மத்தியில வச்சுக்கங்க. உங்கள பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவருமே உங்க மேல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வசீகர தன்மையோட உங்கள பார்ப்பாங்க. அதுபோல நீங்க போகக்கூடிய இடத்துக்கு மதிப்பும், மரியாதையும் அதிகமா இருக்கும். இத பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் யாரும் தவறான வழிக்கு யாரும் பயன்படுத்திறாதீங்க. ஏன்னா, இதோட முறைகள் அப்படி. ஏன்னா, சுவடிகள்லயே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்டின்னா, இத ஆரம்பத்துல பிரயோகம் படுத்தி நல்லா இருக்கும். அதுவே பார்த்தீங்க அப்டின்னா, அதுல நீங்க அடிமையாகி போயிட்டீங்க அப்டின்னா, அது பால் நரகத்துல கொண்டு போய் உங்களலாம் விடும். அதனால இத நன்மைக்காக பயன்படுத்துங்க. அதேபோல வரக்கூடிய லாபங்கள்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சிறிய அளவு எடுத்து ஏழை பாழைங்களுக்கு உதவி பண்ணுங்க. அதேபோல ஏதோ கோயில், குளம் கட்டுறதுக்கு உதவி பண்ணுங்க. ஏன்னா, நீங்க ஒரு தொழில் பண்றீங்க அப்டின்னா, இதில் மென்மேலும் அதிகப்படியான வளர்ச்சிகள தரும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, லாபம் அதிகரிக்கும். ஒரு தொழில் பண்றவங்க பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஒரு ரியல் எஸ்டேட் பண்றவங்க பண்ணலாம். இல்ல பொதுவாகவே எனக்கு மரியாதை, மதிப்பு வேணும் அப்படின்ற நபர்களும் இத பண்ணலாம். இதெல்லாம் ஒரு எளிமையான முறை தான். யார் வேண்டுமானாலும் பிரயோகம் பண்ணுங்க. ஆண்கள், பெண்கள்ட்டு சொல்லிட்டு யார் வேண்டுமானாலும் பிரயோகம் பண்ணுங்க. இதற்கு மந்திரம் கிடையாது. அதேபோல இந்த மூலிகைய காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணணும் அப்படின்ற எதுவுமே கிடையாது. நேரடியாகவே பிரயோகம் படுத்தலாம். நன்றி, வணக்கம்.